நம்ம இன்னைக்கு வீட்டில் அரைக்கிற இட்லி மாவை வச்சு தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். இட்லி மாவு கூட கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்து போண்டா பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. கட்டியாக இருந்தால் தான் தேன் மிட்டாய் போடுறப்போ கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இட்லி மாவை 4 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி மாவு போட்டாச்சுங்க. இப்போ வேணுன்ற அளவுக்கு பச்சரிசி மாவு கலந்து கட்டியாக வர வரையும் கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. பாருங்க, எடுத்து இப்படி எண்ணெயில் போடுறோம் இல்லை, இப்போ கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும். நான் கலருக்காக கலர் பவுடர் கொஞ்சமாக கலக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கலந்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுக்கோங்க. தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேன் மிட்டாய் எண்ணெயில் போட்டு பொரித்து ஜீராவில் போடலாம். ஜீரா செய்கிறதுக்கு 200 கிராம் சர்க்கரையை காய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஜீராவுக்கு சர்க்கரை கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும், இறக்கி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுப்போம். நல்லா வெந்த பிறகு அதை எடுத்து காய்ச்சி வச்ச சர்க்கரை பாவில் போடுங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் உருண்டைகளாக போட்டு காய்ச்சி வச்ச சர்க்கரை பாவில் போடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எண்ணெயில் போட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்து சர்க்கரை பாவில் போட்டு ஊற வச்சு 1/4 மணி நேரம் சர்க்கரை பாவில் ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க தேன் மிட்டாய். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.